الله الرحمن الرحيم. إذا كنت في شدة دهر فصح به تجده مغيثا من أذاه وصعبه وكم مرة كالغيث من بين سحبه غدت كفه ترمي الزلال بكفه وكم نعم من كافه كان يسبغ صلاة وتسليم وأزكى تحيتي على من له كف بها الماء ينبغ. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. வித்ரியா ஷரீஃபுடைய விளக்கத்தில் 19வது நாளான இன்றைய தினம், நோய்களோ கஷ்டங்களோ ஏற்பட்டால் அதற்கு நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தால் அவர்கள் அதற்கு மருத்துவம் செய்வார்கள், அந்த கஷ்டங்களை நீக்குவார்கள் என்று சொல்லி சதகத்துல்லா அப்பா நாயம் அவர்கள் பாடுகிறார்கள். இதா குந்த ஃபி ஷித்தாத்தி தஹ்ரின் ஃபஸஹ் பிஹி, நீ ஒரு கால கொடுமை சிக்கிவிட்டால் அவர்களுடைய திருநாமத்தை கொண்டு சப்தமாக நீ அவர்களை அழைத்து விடு. தஜிதுஹு முஹீசன் மின் அதாஹு வஸஅபிஹி, அப்படி நீ அழைத்தால் அவர்கள் உன்னுடைய நோய் நொம்பலங்களை உன்னுடைய கஷ்டங்களை நீக்கக்கூடியவர்களாக உன்னை இரட்சித்து காப்பாற்றுபவர்களாக நீ அவர்களை காண்பாய். வக்கம் மர்ரத்தின் கல் கைசி மின் பைனி சுஹுபிஹி, எத்தனையோ தடவை மேகங்களுக்கு மத்தியிலே மழை பொழிவதைப் போல கதத் கப்புஹு தர்மி ஜுலால பிகப்பிஹி, அவருடைய கை மணிக்கட்டுகளிலிருந்து அவருடைய கை விரல்களுக்கு இடையிலிருந்து தண்ணீர் பீரிட்டு ஓடி இருக்கிறது அவருடைய சஹாபாக்களுக்காக. கையிலிருந்து நாங்கள் நேற்று சொன்ன 18வது நாளில் அல்லது 17வது நாளில் நாங்கள் சொன்னோம், அவர் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை விரல்களுக்கு நடுவில் இருந்து தண்ணீர் பீரிட்டு வந்தது. பத்ர் யுத்த நேரத்தில் சஹாபாக்களை உதவி செய்ய குளிப்பதற்கெல்லாம் தண்ணீர் இல்லாத போனோம். தண்ணீர் இல்லாமல் இருந்தபோது ஒரு பாத்திரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை விட்டாங்க, கை விரல்களுக்கு நடுவில் இருந்து தண்ணீர் வந்தது என்றதை இங்கேயும் அவர்கள் சொல்கிறார்கள். வக்கம் நிஅமின் பில் கஃபிஹி கான யுஸ்பிஹு, இன்னும் எத்தனையோ நியமத்துக்களை நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கஃபு, அந்த கை மணிக்கட்டு கை பொதிந்திருக்கிறது, அவருடைய கையில் எவ்வளவோ நியமத்துக்கள் இருக்கிறது என்பதை பற்றி சொல்கிறார்கள். இதில் முதலாவது வரியில் இதா குந்த ஃபி ஷித்தாத்தி தஹ்ரின் ஃபஸஹ் பிஹி தஜிதுஹு முஹீசன் மின் அதாஹு வஸஹபிஹி, கால கொடுமை கஷ்டத்திலே சிக்கிவிட்டால் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமத்தை கொண்டு அவருடைய பெயரை கூறி நீ அழைத்தால் அவர்கள் உன்னை ரட்சித்து காப்பவர்களாக, உன்னுடைய நோய் நொம்பங்களை கஷ்டங்களை நீக்குவர்களாக நீ அவர்களை காண்பாய் என்கிறார்கள். இதில் ஒரு சம்பவம், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய கால் ஒரு தடவை மரத்து போய்விட்டது. நம்ம சொல்லுவோம் திமித்து போய்விட்டதுன்னு சொல்லி, கால் மரத்து போய்விட்ட நேரத்தில் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, மனிதர்களிலெல்லாம் யார் உங்களுக்கு ரொம்ப அன்பானவர்களோ, யார் மிகவும் உகப்பானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய திருநாமத்தை சொல்லி நீங்கள் அழையுங்கள், உங்களுடைய கால் அந்த நோய் இல்லாமல் போய்விடும், கால் திமித்தல் அந்த காலுடைய மரத்து போனது இல்லாமல் போய்விடும் என்று சொன்ன பொழுது அவர்கள் உடனே சொன்னார்கள், யா முஹம்மதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமமான முஹம்மது என்ற திருநாமத்தை சொல்லி அழைக்கிறார்கள். யா முஹம்மதா என்று சொல்லி அழைத்தார்கள். உடனே அவருடைய கால் அந்த மரத்து போனது இல்லாமல் போய் நல்ல உசாரான காலாக ஆகிவிட்டது என்று சொல்லி அந்த ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இன்னொரு மனிதர் வருகிறார். அவர் சொல்கிறார், யார் ரசூலல்லாஹ், என்னுடைய கண்களிலே பார்வை மங்கி போய்விட்டது, பார்வை இல்லாமல் போய்விட்டது என்று சொன்ன பொழுது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார்கள், அந்த மனிதருக்கு நீங்கள் உலு செய்யுங்கள், உலு செஞ்சு 2 ரக்காத்து தொழுது கொள்ளுங்கள். அப்படி தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா கேளுங்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க, யா அல்லாஹ் நிச்சயமாக நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், வஅத்தவஜ்ஜுஹு இலைக்க, உன்னிடத்தில் உன்னை முன்னோக்கி நான் கேட்கிறேன், பினபியிக்க முஹம்மதின் நபியுர் ரஹ்மா, ரஹ்மத்துக்குரிய நபியான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு உன்னிடத்தில் நான் முன்னோக்குகிறேன். யா முஹம்மத், இன்னும் முஹம்மதே, இல்லி நிச்சயமாக நான் அத்தவஜ்ஜஹு பிக்க உங்களை முன்னோக்குகிறேன், இலா ரப்பிக்க உங்களுடைய ரப்பின் பக்கம் நான் உங்களை கொண்டு முன்னோக்குகிறேன், அதாவது உங்களுடைய பொருட்டால் நான் கேட்கிறேன். ஐயக்ஷிஃப அன் பஸரி, என்னுடைய பார்வையை எனக்கு திருப்பி தர வேண்டும். அல்லாஹும்ம ஷஃபிஹு ஃபிய்ய, என்னுடைய விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும் என்று சொல்லி
நீங்கள் அல்லாஹ்விடம் இப்படி துவா கேளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவ்வாறே அந்த மனிதரும் உலு செய்து 2 ரக்காத்து தொழுதுவிட்டு அந்த மாதிரியே துவா கேட்கிறார். உடனடியாக அவருடைய பார்வையிலே மங்கிப்போன பார்வை வெளிச்சமான பார்வையாக ஆகிவிட்டது என்று சொல்லி ஹதீஸ்களிலே வருகிறது. இப்போ இங்கே ஒரு விஷயத்தை நாங்கள் கேட்கணும். அந்த மனிதர் அப்துல்லா இப்னு முதல் சம்பவத்தில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவருடைய கால் மரத்து போனதுக்கு அவங்க என்ன செய்யல, யா அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்வை கூப்பிடல, யா முஹம்மதான்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருநாமத்தை தான் சொல்லி கூப்பிட்டாங்க. நேரடியாகவே உதவி தேடினாங்க. அவங்களுடைய கால் மரத்து போனது சுகமாகி விட்டது. இப்போ அல்லாஹ் அல்லாதவரை அழைத்தால் அது ஷிருக்கு, அது பித்அத்னு சொல்லி தான் என்ன நடந்திருக்கணும். சஹாபாக்களுக்கு தெரியாது அது பித்அத் ஷிருக்குன்னு சொல்லி. சஹாபாக்களுக்கு தெரியாததா இந்த காலத்தில் உள்ள மடையர்களுக்கு தெரிய வந்து விட்டது. அப்போ அவர் முஹம்மதான்னு சொல்லி கூப்பிட்ட உடனே கால் மரத்து போனது இல்லாமல் போய்விட்டது. அப்போ அவங்க செய்தது ஷிருக்குன்னு சொல்லி இருந்தா அல்லாஹ் நோயையும் குணப்படுத்தினான். நோயை குணப்படுத்தாமல் இருக்க வேண்டியதானே, ஏன் ஷிருக்குன்னு சொல்லி? அப்போ அல்லாவை தானே கூப்பிடணும்னு சொல்லி அவங்களும் திருப்பி கேட்டிருக்கலாமே. அல்லது அவங்க இடத்துல இப்படி நீங்கள் உங்களுக்கு முகப்பத்தானவரை நீங்கள் அழைங்கன்னு சொன்னவர்கள்ட்ட அவங்க என்ன சொல்லியிருக்கணும், நீங்கள் அல்லாவை அழைங்க, அல்லாட்ட கேளுங்கன்னு சொல்லியிருக்கலாமே. ஆனால் அவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமத்தை சொல்லி அழைத்தார்கள். அவருடைய நோய் குணமானது. அடுத்த துவாவில் அந்த கண் பார்வை இல்லா போன மனிதனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாட்ட போய் நீங்கள் அல்லாட்ட கேளுங்க உங்களுக்கு கண் பார்வையை தர சொல்லி என்று சொல்லி அவங்க சொல்லலை. என்னுடைய பொருட்டால் என்னை முன்னோக்கி வைத்து நான் யா அல்லாஹ் உன்னிடத்துல கேட்கிறேன்னு சொல்லி நீங்க கேளுங்க அல்லாஹ் கிட்டேன்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஷிர்கா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுப்பாங்களா? ஷிர்கையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்க உலகத்துக்கு வந்தாங்க? அப்போ இவ்வளோ மோசமான ஒரு பொய்யை இந்த தமிழ்நாட்டில் உருவான இந்த தௌஹீத் ஜமாத்னு சொல்லக்கூடிய, அதே போல் இன்னும் இப்னு தைமியா, முகமது இப்னு அப்துல் வஹாப் போன்றவர்களை பின்பற்றக்கூடிய பொய்யர்கள் எவ்வளோ பொய்யை மக்கள் மத்தியிலே பரப்பி அதன் மூலமாக நாங்கள் இப்படி துவா கேட்டால் நாங்கள் ஷிர்க் வச்சவர்களாக ஆகிவிடுவோம், நாங்கள் முஷ்ரிக்கீங்களாக ஆகிவிடுவோம்னு சொல்லி எங்களை நரகவாதிகளாக ஆக்கி எங்களை நரகவாதிகளாக காட்டிக்கொண்டு திரிகிறார்களே, எவ்வளோ மோசமான ஒரு செயலை பார்த்தீர்களா எப்படி செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி ஹதீஸ்ல இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி சொல்லி கொடுத்தனால அந்த மனிதர் துவா கேட்டார். அதனால அல்லாஹும் பார்வையை திருப்பி கொடுத்தான். இது ஷிர்காக இருக்கும் என்று சொன்னால் என்ன நடந்திருக்கணும்? ஒன்றாவது அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவாவை சொல்லி கொடுத்துருக்காம இருக்கணும். ஷிர்க்குன்னு சொன்னா இது சொல்லி கொடுத்தது யார்? இந்த ஷிர்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த ஷிர்கை செஞ்சவங்க யார்? இவங்களுடைய பார்வையில அந்த மனிதர் கண் பார்வை இல்லாதவர். இந்த ஷிர்கான துவாவுக்கு சரியான பரிகாரத்தை கொடுத்தது யாரு? அல்லாஹ். இப்போ இந்த வஹாபியருடைய இந்த வழிகேட்டு ஆட்களுடைய பார்வையில் அவருடைய புத்தியில் பட்டபடி பார்த்தால் இந்த இடத்துல 3 பேர் ஷிர்க் செஞ்சிருக்கிறாங்க. ஒன்னாவது துவா சொல்லி கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷிர்க் செஞ்சிருக்கிறாங்க என்று வருகிறது. ரெண்டாவது அந்த துவாவை அவர் கேட்டார், அந்த மனிதர் கேட்டாரே அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவை, அப்ப அந்த மனிதர் அந்த ஷிர்கான துவா கேட்டிருக்கிறார் என்று வருகிறது. மூணாவதாக அந்த ஷிர்கான துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கு பரிகாரமும் கொடுத்திருக்கிறான் என்று வருகிறது. அப்படியானால் இந்த இடத்துல 3 பேர் ஷிர்க் வச்சிருக்கிறாங்க. யார் வச்சிருக்காங்க? துவாவை சொல்லி கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த துவாவை கேட்ட அந்த மனிதரே அந்த துவாவை ஏற்று கபூல் செய்து அதற்கான கூலியை கொடுத்த பரிகாரத்தை கொடுத்த அல்லாஹ்வும் ஷிர்க் வச்சிருக்கான் தனக்குத்தானே என்று வருகிறது வஹாபியுடைய பார்வையிலே. அந்த வகையில் பார்த்தால் அல்லாஹு நரகத்துக்கு போவான், அந்த துவாவை கேட்ட அந்த மனிதன் நரகத்துக்கு போவான், துவாவை சொல்லிக் கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்துக்கு போவாங்க என்று சொல்லுகிறார்கள். சொல்லாமல் சொல்லுகிறார்கள் இந்த வஹாபியர் வழிகட்ட